Good day. Good morning, everybody. Today is 17th of February 2025. Just now I wake up around 5 o'clock. Now it's 5:45. The video is uploading of yesterday's video, the day one's video, and shortly I will, I think you will all will see the video, watch the video. Bit bigger that video because of the first day. And please kindly watch the full video. It's my request. And nice. And now the video is still uploading, the first day video. And I will go outside. Now the time is 5:45, and I will go outside to have a cup of tea and come back, take shower, get ready. Maybe a little bit of battery charge because the battery is going down because of uploading. Okay, let's go for a cup of tea. I will show you the screen how it looks like. அதாவது மக்களே, நண்பர்களே, இன்று இரண்டாவது நாள் வெற்றிகரமாக காலை வணக்கம் அனைவருக்கும். இன்று 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025. சுமார் 5 மணிக்கு அடியேன் படுக்கையிலிருந்து எழுந்துள்ளேன். பார்த்து இப்போ நேற்று வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் அதுக்குள்ள பேட்டரிலாம் சார்ஜ் பண்ணுவீங்களா? இப்போ வெளியில போயிட்டு ஒரு டீ தேநீர் அருந்து விட்டு குளிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். நெல்லூர்ல தான் இருக்கேன். ஏன்னா நேற்று மத்தியானம் ஆயிடுச்சு நான் சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு. அப்புறமா நைட்டு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதாவது சுமார் ஒரு 7:50 8 மணிக்கு தான் வந்தேன் நெல்லூருக்கு. இன்னைக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுவோம். சில விஷயங்கள் எல்லாம் வெளியில பார்ப்போம். எல்லாம் உங்களுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. உங்க எல்லோருக்காகவும் தான் கும்பமேளாவுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பார்ப்போம், வாங்க டீ கடைக்கு போலாம். So now the time is 6 o'clock. Still it's very dark. No sunrise yet, but there is a moon. You can see the moon. Yeah. Sikandar Tea Center. So here is the tea shop. இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. இன்னும் சூரிய உதயம் இல்லை. ஒன்றும் இங்கே இருட்டாக தான் இருக்கு. பாருங்க, லைட்டாடு அந்த சிகப்பா இருக்கு. ஒரு டீ இங்கே சிக்கந்தர் டீ ஷாப்பில், டீ சென்டரில் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு மேலே போய் குளிச்சுட்டு கொஞ்சம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம். சரிங்களா? அதுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். வீடியோவும் நேற்று வீடியோ அந்த 16ஆம் தேதி வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? வாங்க டீ சாப்பிடலாம். ஒரு டீ சக்கரை கம்மி, டீ சுகர் கொஞ்சமாக போடுப்பா. பிஸ்கட்லாம் இருக்கு. There is some nice cookies, cakes, and a tea. So here is my first tea this morning. முதல் நாள், இரண்டாம் நாள் முதல் டீ சாப்பிடுவோம். டீ So after this tea, little bit after some time, I'll do yoga in the room, and then little yoga because there is no much space, and then go for a nice ride this morning. Beautiful ride, early, and cover much kilometers. இப்போ டீ சாப்பிட்டுட்டு ரூமில் போயிட்டு கொஞ்சம் யோகாலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கிலோமீட்டர் பண்ணலாம். நல்லா வெதரும் நல்லா இருக்குது. மார்னிங் வெதரு, தண்ணியும் சில்லுன்னு இருக்குது. குளிச்சுட்டு கிளம்பலாம். The cold water to take shower. Anyway, it's good to have a fresh day. So for the second day trip, today is 17th, and the bags are ready packed. Everything is okay.
அண்ட் சூப்பர் எல்லாம் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கீழே போய் பைக்கில் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். 2வது நாள் 17ஆம் தேதி சரிங்களா, திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 2025 நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. So here I am, and my lovely bag is ready. Everything is ready, packed. I am ready, fresh after yoga and take shower. Now going to fix the bag in the bike, Peacock. The bike name is Peacock, Peacock Wagana. அதாவது குளிச்சு யோகாலாம் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ரூம்லேருந்து போயிட்டு பேக்கெல்லாம் ரெடி ஆகிருக்கு, காட்டிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து அப்படியே போயிட்டு பைக்கில் நம்ம வந்து பேக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பைக்கோட பேர் வந்து என்னன்னா, இந்த மோட்டர் பைக்கோட பேர் மயில் வாகனம். மயில் மயில் நல்லா இருக்குங்களா? நீங்கள் எப்பயாவது கேட்கணும்னா கமெண்ட்ல உங்கள் மயில் எப்படி இருக்கு அப்படின்னு கேளுங்க, சந்தோஷமா இருக்கும் சரிங்களா. போவாங்க. ஓம் நம சிவாய். So our Mail Vagana, our Peacock Vagana, which is my bike name, is ready to go and packed everything. Now the time is 5 minutes for 8 on 17th February 2025. Is the second day of this travel to Kumbh Mela and other places. Let me update you time to time where I am. Please kindly watch the video and prayers for everybody. I will pray for everybody during my pilgrimage trip for world peace. And I need blessings from all of you also, no matter what is the age. Even young children can bless me. And I want your blessings and greetings to complete this trip successfully. Here is my bag. It's beautiful. It's a solo ride. I'm very happy. Thanks for watching Peace Ravi TV. Let me start the bike. Yeah, it's nice. Good beat. Thank you. World peace, world peace, world peace. The entire world is one big family. Let's go for a ride now. Thank you. இந்த ஹைதராபாத் ரூட் எப்படி போடுவோம்? ஹைதராபாத்துக்கா நேராக போங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, ஹைவே வரும். இந்த ரைட்டு இந்த ரோட்டு நேராக போயிடுங்க. ஓகே. ஹைவே வரும். ஓகே. ஹைவே ரோட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுங்க, ஒரே ரூட்டு. இது நேராக போயிட்டு ஹைவே வரும், லெஃப்ட்டு. ஹைவேலேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே ஓகே. எந்த ஊர் என்ன? சென்னை. சென்னைங்களா? Yeah, the phone is fell down. Wait a moment. Just before the phone fell down because of I didn't lock correctly. But anyway, it's a good sign that I have to fix it correctly. It's all is practice. Let's go. Om Namah Shivaya. We are in Nellore now.
सर हैदराबाद हाईवे அந்த லெஃப்ட் हैदराबाद हैदराबाद हाईवे हैदराबाद थोड़ा 1/2 किलोमीटर जाने के बाद लेफ्ट ले लो अच्छा राइट थैंक So always have to check the route and everything. இப்போ நம்ம நெல்லூரில் இருக்கோம். முதல்ல நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போது ஃபோன் வந்து அந்த செஸ்ட்டில் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து லூஸ் ஆகிருந்து கீழே விழுந்துச்சு. அப்புறமா எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு. இப்போ வந்து ஹைதராபாதோட ரூட்டை பிடிக்கணும், ஹைவே வரணும். ஹைவேலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இருங்க, இன்னும் ஹைவே வரல, வரோம் பாருங்க. இப்போ நேரம் வந்து கரெக்டாக 8:10 ஆகுது காலையில் 17ஆம் தேதி. ஹைவே வந்துச்சு. ஸோ just before the phone was fell down after I came out from the hotel room in the building, and some gentleman helped me. But anyway, I fixed now correctly. Now this is the left side is the highway for Hyderabad. So after Hyderabad we have to go to Nagpur and other places, which is Maharashtra, and then go to Madhya Pradesh and then go to Uttar Pradesh. All these are the states. Now we are in Andhra Pradesh, Nellore, and it's a very nice morning, beautiful. Thanks for watching Peace with TV. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Trayambagam Yajamage Sugandhim Pushtivartanam Urvarkamiv Bandhanat Mrityor Mukshema Mritat. Om. So now we are in the highway. Beautiful day. Yesterday, the 16th February, I started very late in the afternoon. So I'm only able to cover about 175 kilometers only yesterday, because nearly about 3 o'clock I started, and by the time it was get dark in the night at 8 o'clock. But now it is not bad. It's 8 o'clock in the morning. Finished yoga, take shower, prepared myself for the second day trip. Beautiful. Thanks for all of your support. I am a world peacemaker, Ravi, and yoga master. You know that, which I explained in many other videos. Maybe I will explain later also again, because some people not see those videos. But anyway, in this trip I am going to cover about 5,000 kilometers pilgrimage trip for world peace, for no war around the world, for world peace and for everybody's happiness. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடியே சில காணொலியில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர், அதாவது வேர்ல்டு பீஸ் மேக்கர், அது இல்லாமல் யோகா ஆசிரியர். இதை பற்றி அப்புறமா திரும்பியும் நம்ம அப்புறமா பேசுவோம். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதிக்கான ஆன்மீக பயணம். உலகத்தில் போரே இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நினைத்த காரியம் நல்ல காரியம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு அடியேன் வந்து பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய. இப்போ வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக போட வேணாம். நேற்று வந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு, 44 நிமிஷம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்,
ஏதாவது ஒரு ஸ்பாட்ல இருந்து அப்படியே வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஹைவேவை டச் பண்ணுறோம். ஸோ yesterday's video, the 16th February video, was about 44 minutes because some people they may feel its video is very big or something, but what to do? Sometimes it can happen. But today I try my best to make the video a bit short. But as per the morning time just started, so let me continue for more 1 minute and then stop this video and then continue after, little by little, something interesting. And then I will add all the videos this night and upload for all of you. Thank you very, 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 very much. Million times, infinity times. அது எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால்தான், அது இல்லாமல் வாழ்த்துக்கள் இருந்ததுனால்தான் என்னால் இப்படிலாம் பயணிக்க முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்களாக தான் நான் உங்கள் வீட்டு ஒரு சிறு குழந்தை. இந்த குழந்தைய எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். So I said, because of all of your blessings and best wishes, good wishes, that is why I am able to do all these trips. So I am a small baby of all of you. So please bless this baby, Ravi baby. They have to paint these speed breakers little bit in white in color. What will happen in the night? The night, the two-wheelers cannot able to identify that speed breaker. அதாவதுங்க, நம்ம நாட்டில் ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு ஒரு வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்தா என்ன ஆகிட போகுது? ஏன்னா பாருங்கள், இப்போ 4 வீலர் இருந்தால் பரவாயில்ல, இப்போ 2 வீலரு நானே இருக்கட்டுமே, இப்போ நடுராத்திரியில் நான் பைக் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்பீட் பிரேக்கர் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு நம்ம வர அது வேகத்தடை தானே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ன்றது. அதில் வேகமாக நம்ம தெரியாமல் வந்துட்டோம்னா, ஒரு 40 கிலோமீட்டரே கூட வேகம் தானே, வந்துட்டோம்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். அதனால் நெடுஞ்சாலை துறையாகட்டும், ஏதாவது எந்த துறையாக இருந்தாலும் அவங்க இதை கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வைக்க தேவையில்லை. வச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வைக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். I request the highway department to take this point and do the necessary arrangements for the people who ride the two-wheelers. Anyway, just a subject. So I will stop the video here.
So time for to fill the petrol. I have a little bit of petrol, but still, the highway, you should have enough petrol. $500. Bill ஒன்று கொடுங்க. இல்லை பெட்ரோல் போட்டு போயிடலாம். பில் பெட்ரோல் போட்டாச்சு. Now let's stop somewhere for a cup of tea. And then later, around 10 o'clock, I would like to have a breakfast. Now it's 8:30 in the morning. எங்கேயாவது ஒரு டீ போடுவோம். போட்டு வண்டி மட்டும் பெட்ரோல் சாப்பிட்டுச்சு இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் தேவையில்ல. அதனால இப்போ ஒரு டீ ஒன்று போட்டு 8:30 மணி தான் ஆகுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு எங்கேயாவது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு மாட்டு வண்டி அழகாக போயிட்டுருக்கு ஹைவேல. Please stop the video, but before that you just watch in the highway. It's nice, beautiful. Bullock car. Wow. Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Shivaya Parameswaraya, Sachidekaraya, Namah Om, Bhavaya Gunasambhavaya, Shivatandavaya, Namah Om, Om Namo Bhagavate Chandramaulishwaraya, Namah. Nice. So chanting some mantras will make more energetic. அதாவதுங்க இந்த மாதிரி மந்திரங்கள் அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓட்டும் போது மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் ஓட்டும் போது. அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோலாம் கேட்கும் போது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படும் இல்லைங்களா? சந்தோஷம். ஓம் நம சிவாய. அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இருங்க. Just stop for the breakfast. The place called சொன்னம்பட்டி. சொன்னம்பட்டின்ற ஊரில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணேன். அப்படியே வழியில் பார்க்கும்போது அப்படியே இருந்தது. இப்போ போயிட்டு இட்லி இருக்குது, தோசை இருக்குன்னாங்க. ஸோ நம்ம மயில் வாகனம் இது இருக்கு. சொன்னம்பட்டி. ஸோ this place is named called சொன்னம்பட்டி.
and small, nice place, peaceful place for to have a breakfast. What they have is idli and dosa. Let's go and have a nice idli and maybe dosa. This is eucalyptus. பாருங்க ஈக்குவலிப்டஸ் தைல மரம் இருக்கு, தைலக்காடு. I hope you know eucalyptus, the paint balm and other thing, what they prepare. So this is this herbal. A very nice atmosphere. There is an old person sleeping. Sonnampatti. ஹலோ, சொன்னம்பட்டிக்கு வந்திருக்கோம், வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். இட்லி கொடுங்க. இந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு தயார் பண்றதா, லஞ்சுக்கா? So they are preparing for today's lunch. But what I am going to have a breakfast: green chili, onion, tomato, coriander. There is okura, lady's finger is chopping the lady's finger. Very nice. Colorful. There is the idli. This is the idli rice cake. Idli பாருங்க. தேங்காய் சட்னியா? கோகனட் சட்னி சைடில் போடுங்க. ஓகே. சாம்பார் இருக்கா? So my idli is ready. அங்கே கொடுத்துட்றா. So idli and chutney. Good. So I already had my idli. Now what she is doing is dosa. ஆல்ரெடி ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து தோசை சுடுறாங்க. தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே வேற ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு போக வேண்டியதான். முட்டை தோசை ஒன்று, நார்மல் தோசை. So I want normal dosa, but somebody asked for a egg dosa. But anyway, this is egg dosa. நான் வந்து நார்மலாக தான் தோசை கேட்டேன், முட்டைலாம் வேணான்னு. வேற ஒருத்தர் வந்து முட்டை தோசை கேட்டிருக்காரு. So this is how they make a muttai dosa. That is egg dosa. Muttai means egg. Egg dosa. இது என்ன பட்டி? சுண்ணம்பட்டி. So சுண்ணம்பட்டி. சுண்ணம்பட்டி dosa. So egg dosa in சுண்ணம்பட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து normal dosa. So the next one I want to have an onion dosa. So this is egg dosa for some other customer. So I am going to have an onion dosa.
dosa gone there. Our peacock Vagana is here. This is peacock, real peacock. Super. உண்மையான மயில் வாகனம் இதுதான். சூப்பர் இல்லைங்களா? Chopping the onions for onion dosa. Sonnampatti onion dosa. Correct la? Sonnampatti. So he is also our subscriber now. Video subscribe பண்ணிட்டீங்க. So he asked me what channel is yours. I said Peace Ravi TV. It's nice, lovely. இவரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் இப்போ. இது முன்னாடி கேட்டார் என்ன அவங்களோட சேனல்னு. பீஸ் ரவி டிவின்னு சொன்னேன். பாருங்க சூப்பர்ல. தம்பி உங்க பேரு? உங்க பேருங்க? உங்க பேரு? கிரண். கிரண். So his name is Kiran. அம்மா பேரு? Lakshmi. So this Amma is Lakshmi. Lakshmi Amma. Lakshmi Amma is making onion dosa. Very nice. So I like onion dosa. Oil. This is Sonnampatti. Local bus going some outside some place. Sonnampattiல ஆந்திரா பஸ் பாருங்க. தொழிலாளர்கள்லாம் வேலை முடிச்சுட்டு வராங்க. पेंटरा पेंटर क्या काम करता है? काम करता है उधर प्लांट में। क्या काम? वो माल बनता है रोड का कतरा वाला। अच्छा रोड का. So they are road workers, hard working. So my onion dosa is ready. Thank you. My dosa is ready. And she's bringing some chutney, and this is plantain leaf. Eating in plantain leaf is very good. Banana leaf. பாருங்க அந்த அம்மா வந்து நல்லா வாழை இலையில் அன்பாக பரிமாறினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாழை இலையிலே சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து மனதுக்கு ரொம்ப நல்லது, அது உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் பாடி அண்ட் மைண்ட் போத். ஈட்டிங் இன் plantain leaf. Thanks for watching Peace Ravi TV. Chutney, coconut chutney. So he is a truck driver from Tamil Nadu, and he is surprised that I am going to Uttar Pradesh, Kumbh Mela and everywhere by motorbike. Oh, and the Pudu Vandiya. So the new vehicle there. So he is taking to some other place. இதுலயே நான் வந்து கும்பமேளா போறேன் பைக்ல. ஆமா, நான் ஏற்கனவே டெல்லியில வந்து பைக்லயே போயிருக்கேன், சைக்கிள்லயே போயிருக்கேன். ஆமா. So I told him that I also went by bicycle to Delhi already and other places, and he surprised. Super.
உங்கள் பேர் விஜேஷ் விஜி. ஸோ இஸ் நேம் இஸ் விஜி. அவரு நான் சைக்கிள்லேயே கூட போயிருக்கேன், டெல்லி அங்கெல்லாம் போயிருக்கேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பைக் வேறு அங்கே இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ஹேவ் அ தோசை. ஓகே, தேங்க்யூ. There's a monkey in Sonnambatti.